ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்ல அறநூல் சம்பந்தமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஆசாரக்கோவை. என்னங்க ஆசாரக்கோவைனா என்னங்க? நம்ம லைஃப்ல நல்ல ஒழுக்கங்களை எப்ப நம்ம பின்பற்றுறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதாவது நல்ல ஒழுக்கம்னா என்ன, அதை முதல்ல நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய அத்தனை வழிகளும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் இது சார்ந்த நிறைய அறநூல்களை படைச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம ஆசாரக்கோவை. சரி, இந்த ஆசாரக்கோவை ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். இப்ப டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின்ங்க, அதாவது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்ல முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இல்ல இந்த ஆசிரியரோட சிறப்பு பெயர், புனை பெயர், இணை பெயர், இந்த மாதிரி எப்படி வேணாலும் டிஃப்ரெண்டா ஆசிரியரையும் அந்த நூலையும் சம்பந்தப்படுத்தி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இவர் பிறந்த ஊர் கயத்தூர், அதாவது வன்கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் பிறந்த ஊர் என்னது கயத்தூர், இத வன்கயத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. ஆசாரக்கோவை அப்படின்னா என்ன அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம எழுத முடியும். ஆசாரக்கோவையோட அர்த்தம், அதாவது பொருள், இதோட தொகுப்போட பொருள் என்ன அப்படின்னா நல் ஒழுக்கம்ங்க. சரிங்களா? நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஆசாரக்கோவை. சரிங்களா? இந்த ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. சரிங்களா? கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. எது நீக்கலாக அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? தற்சிறப்பாயிரத்தை நீக்கலாக என்னது 100 வெண்பாக்களை 100 பாடல்களை கொண்டது. சரிங்களா? ஆச்சாரம்னா என்னங்க? ஆசாரம்னா என்னங்க? ஒழுக்கம் அப்படின்னு பேரு. கோவைனா என்னன்னா அடுக்கி கூறுதல். என்னது? அடுக்கி கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலின் பாக்கள் 10 பாட்டு சீவக சிந்தாமணி. சரிங்களா? 10 பாட்டு சீவக சிந்தாமணி முதலிய இலக்கியங்கள்ல என்னன்னா இது ஆசாரக்கோவைகளை ஆசாரக்கோவை உரைகளாக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இலக்கண விளக்கம். சரிங்களா? அதே மாதிரி இலக்கண விளக்கம், விவேகம், பிரயோக விவேகம், இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இலக்கணங்களின் உரைகள்ல மேற்கோளாக இத சொல்றாங்க. சரிங்களா? இலக்கணங்களின் உரைகள் என்ன பண்றாங்க? மேற்கோளாக சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விடயம் தொடர்பான ஒழுக்கத்தை இது கூறுகிறது. எது? இந்த ஆசாரக்கோவை கூறுகிறது. சரிங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சில நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப, அதாவது இந்த ஆசாரக்கோவை ஒவ்வொரு பாடல்களும் எதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப அதுக்கு நமக்கு ஆக்ஷன், ஒழுக்கம், நெறி, அறநெறி, பண்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை கீழே கொடுத்து கூட நமக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? சரி, இதுல ஒரு பாடல், நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நற்றல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த ஆசாரக்கோவையில 8 நல்லொழுக்கங்களை பத்தி சொல்றாங்க. என்னென்ன நல்லொழுக்கங்கள் இந்த ஆசாரக்கோவையில பாருங்க. அதாவது பிறர் செய்த நன்மையை எப்பயுமே என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்க கூடாது. சரிங்களா? பிறர் செய்த நன்மையை நம்ம மறக்க கூடாது. 2வது என்ன சொல்றாங்கன்னா பிறர் செய்த தீமைகளை, ஒருத்தர் நமக்கு தீமை பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை நம்ம ரொம்ப பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் இனிய சொற்களோடு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? நீங்க யார்கிட்ட பேசினாலும் இனிய சொற்களோடு பேசணும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சமமா நடத்தணும். யாருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. கல்வி அறிவு கண்டிப்பா நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம் அறிவுடையவராக இருக்கணும். என்னது? அறிவுடையவராக இருக்கணும். அதாவது நல்ல பண்பு உடையவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நட்போட பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 8 நல்லொழுக்கங்களை பெற்றதுதான் இந்த ஆசாரக்கோவையோட பாடல். சரிங்களா? இப்ப இதுல ஒரு பாடல், இந்த பாடலை கொடுத்து இந்த பாடல் எந்த இடத்துல வேணாலும் ஒரு வரியை கொடுத்து இந்த பாடல் அதாவது எத்தனாவது பாடலாக வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது ஆசிரியர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த லைனை கொடுத்துட்டு இதுல எத்தனை நல்லொழுக்கங்கள் வருது அப்படின்னு கேட்கலாம். இல்ல இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டு இதோட இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்கலாம். பொருள் கூறு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்ன டைப்ல வேணாலும் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா 6th புக்ல இருக்கு. சரிங்களா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.